பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாளை புதன்கிழமை அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை நம்முடைய சபையிலே அதிகாலை துதி ஸ்தோத்திர ஆராதனை நடைபெறும். இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனை வருகிற புதன்கிழமை 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 18ஆம் தேதி வரை இந்த அதிகாலை துதி ஸ்தோத்திர ஆராதனை நடைபெறும்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளூரிலே வெளியூரில் இருக்கிற விசுவாச மக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த துதி 40 நாளுக்கு பிறகு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் உங்களுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே விடுதலை தருவார். இது நிமித்தம் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரவசம் அடையும் என்பதை நான் உங்களிடத்திலே அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். சாலமோன் ஞானி தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எழுதுகிறான். அவர்களுக்கு தக்க போதனை செய்து அந்த போதனையிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட இந்த நீதிமொழிகள், தன் பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட நீதிமொழிகள். அதை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வேதாகமத்திலே அதை வைத்து இன்றைக்கு இந்த சத்தியம் எல்லா ஜனங்களுக்கும் அது தேவைப்படுகிறதாக ஆவியானவர் பேசி வருகிறார். இந்த காலைகளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஞானமே முக்கியம். இந்த எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஞானம்னா என்ன? ஏன்னா இயேசுநாதருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர் ஞான கண்மலை. அவர்தான் ஞானம், அவர்தான் மெய்ஞானம். இந்த உலகத்தில் என்னத்தை சம்பாதிச்சாலும் இயேசுவாகி ஞானத்தை நாம் சம்பாதித்து கொள்ளாவிட்டால், இயேசுவாகி புத்தியை நாம் சம்பாதித்து கொள்ளாவிட்டால் நாம் வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட். ஏனென்றால் ஞான கண்மலையாகி இயேசு இல்லாமல், அவருடைய ஆலோசனை, அவருடைய புத்தி இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ண முடியாது. ஆகவேதான் ஞானமும் இந்த ஞானம் நீதிமொழி எழுதின சாலமோன் சொல்றாரு, ஞானத்தை சம்பாதித்துக்கொள். நீ என்னத்தை சம்பாதிக்கிறையோ சம்பாதிக்கலையோ தெரியாது, ஆனா ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள். இந்த ஞானமும் புத்தியும் இயேசு என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவராக இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஞானம் அவர்தான், புத்தி அவர்தான், சகாலமும் அவர்தான். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் என்னோடு எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.